ಹಾಗೆ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓமை கோஸ்டோட எபிசோட் 2 தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ட்ராமாவோட மற்ற எபிசோடுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினோட பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கீ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்போ ஹீரோயினோட உடம்புல சந்திரமுகி கோவப்பட்டு ஹீரோவை தூக்கி போட்டிருப்பாங்க. இதை பார்த்து மற்றவங்களாம் ஷாக் ஆகிருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து எப்பயுமே பொலைட்டாக சாரி கேட்குற மாதிரி ஒன்று கேரக்டர் தான். பட் சந்திரமுகி அதிரடியாக இந்த வேலையை பார்த்ததுனால முச்சியோவில் இருந்துட்டு மட்டமாக கிடைக்குது ஏதாவது சரக்கு வாங்கி அடிச்சிட்டாமா, ஏன் அப்படிலாம் பண்ணிட்டுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோர் ரூம் கீ வந்துட்டு சந்திரமுகி எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உடம்புலேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரமுகியால் போக முடியாது. ஏன்னா அந்த பேய் ஓட்டுற பாட்டி சொல்லியிருப்பாங்க, நீ உடம்புக்குள்ளே போனாலும் தாக்குற மாதிரி ஒரு பொண்ணோட உடம்பு உனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதுலேருந்து நீ உன்னால் வெளியே வர முடியாது, நீ அந்த பொண்ணு உடம்புலேயே ட்ராப் ஆகிடுவே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின், அதாவது நம்ம சந்திரமுகி வந்து பார்த்திங்க அப்படின்னா மயக்கப்பட்டே விழுந்துருவாங்க. ஹீரோயின் உடம்புல இருக்கும்போது உங்களை சந்திரமுகினே சொல்லிக்கலாம். அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு இவன் ஏன் இப்படி வந்துட்டு வினோதமாக நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சந்திரமுகி வந்து பார்த்திங்கன்னா கண்ணை திறந்து பார்த்துட்டு 4 பேர் சுற்றி இருந்தவொடனே இவனுங்களை வச்சுட்டு நம்ம ஆசை நிறைவேற்றி எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனக்கணக்கு போட்டு லைட்டாக கண்ணை திறந்து பார்ப்பாங்க. அதை சியோல் பார்த்துருவாரு. ஏமா உனக்கு என்ன மனசில் ஸ்லீப்பிங் பியூட்டி நினைப்பா, யாராவது வந்துட்டு உனக்கு கிஸ் பண்ண தான் எழுந்திருப்பியா, ஒழுங்காக எந்திரிமா, நீ கண்ணை திறந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எழுப்பி விட்டுருவாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அக்கா வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் கடுமையாக பேசினதுனால தான் அவன் வேலையை விட்டு போயிட்டான், அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லபடியாக பேசாண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின்ட்ட வந்து ஹீரோ கேட்பார், நான் வந்து திட்டினதுனால தான் வந்துட்டு நீ வேலையை விட்டு போயிட்டியா அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம வந்து சந்திரமுகிக்கு என்ன விஷயம் தெரியாதனால தலையை எதுக்கும் ஆட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை ஆட்டி விட்ருவாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு சரி நான் உங்கள்கிட்ட பேசினது தப்பு தான், நான் வந்து உனக்கு ஒரு 1 மந்த் வந்துட்டு டைம் கொடுக்குறேன், அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீ உன்னோட வேலையை வந்து பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சந்திரமுகி வந்துட்டு விடுங்க தலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்து போட்டு சுற்றுறது என்ன, கேஸை பற்ற வைக்கிறது என்ன அழிச்சாட்டி பண்ணிட்டு இருக்கும்போது சியோல் வந்துடுவார். ஏன் உன் வேலை பிளேட்டு கழுவுறது என்ன, இங்கே என்னமா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அட்லீஸ்ட் இந்த புள்ள செஃபாவது இருக்குன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்து பிளேட்டு கழுவு விட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி சந்திரமுகி பிளேட் விளக்குவாங்க. ஹீரோ வந்துட்டு எனக்கு பிறகு செய்ய போகிற ஷூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வைக்க சொல்லுவாங்க, சியோல்கிட்ட சொல்லுவாங்க. பட் சியோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரமுகிட்ட சொல்லுவார் தேவையான பொருளை எடுத்து வை அப்படிங்கும்போது உனக்கு கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது, கண்ணு நல்லா தெரியுதுல்ல, போய் நீயே எடுத்து வைக்க வேண்டியது தானே அப்படின்னோடனே நம்ம சியோல் வந்துட்டு யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன், ஐ எம் த ஹெட் ஆஃப் த கிச்சன் ஆஃப் தான், என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டே அப்படிங்கும்போது நம்ம சந்திரமுகி வந்துட்டு தேவையில்லாமல் இந்த பொண்ணோட கேரக்டர் எக்ஸ்போஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே 8 வரேன்ட்டு வெளியே போவாங்க. இப்போ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்காவுக்கு சில பணிவிடைகள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம சந்திரமுகி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து எல்லாம் வந்து பரபரப்பாக வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது சந்திரமுகி பிளேட் விளக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு கிச்சனை வேலை பார்க்குறவர் போயிட்டு சந்திரமுகி நின்றுட்டு அப்படியே வந்து வெறுவெல்லாம் துடைக்கும்போது இந்த பையன் அழகாக இருக்கானே அப்படின்னு பார்ப்பாங்க. புரியுது பேய்க்கு வந்து லவ் வரும், பட் பிளேட்டுக்கு லவ் வராதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. அப்போ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சாஸை கொட்டிட்டு நம்ம சந்திரமுகி துடைக்க சொல்லியிருப்பாங்க. நம்ம சந்திரமுகி துடைச்சிருப்பாங்க, பட் அந்த இடம் வந்து ஈரம் காஞ்சிருக்காது. ஹீரோ வந்து வலிக்கு விழுந்த மாதிரி போயிருப்பார். இதை பற்றி கேட்கும்போது சந்திரமுகி வந்துட்டு கண் எனக்கு கழுத்துலேயே இருந்துச்சு, பார்த்து வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு கால் வந்திருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில். என்னென்னு பார்த்தா ஹீரோட ஹோட்டலுக்கு அந்த ரிவ்யூ பண்ணுற லேடி வந்திருப்பாங்கள்ல, அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஹீரோ நான் அடிச்சுட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ அவர் தரப்பு நியாயத்தை சொல்லுவார். அதோட அந்த ஜான் இருக்கார்ல ஹீரோட அக்கா ஹஸ்பண்ட், அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு சாதகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பிரச்சனையாச்சு அப்படிங்கும்போது பிரச்சனையே உன்னால தான் ஆச்சு அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்து அங்கே இருக்கவங்கள தொட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சியோல்கிட்ட அங்கே வேலை செய்கிற பசங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்நியன் படத்தில் பண்ண அம்பி மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் கேரக்டர் மாறிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து சைக்கோவாக மாறிடுவாங்களாம். அப்படி மாறுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தங்களை அதிகமாக திட்டினவங்க சங்கிலே வந்து கத்தி இறக்கிடுவாங்களாம் அப்படின்ற உடனே நம்ம சியோலுக்கு வந்து பயமாயிரும். ஏன்னா வந்து சியோல் தான் அதிகமாக ஹீரோயினை திட்டியிருப்பார். அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம சந்திரமுகி கையில் ஒரு கத்தி எடுத்து வச்சுட்டு இது வேறு நல்லா ஷார்ப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சத்து ஐவ செஞ்சு சாம்பிள் பார்க்குறேன்னு இந்த பக்கம் யாரையாவது குத்திடாதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களை வந்து கொஞ்சம் அலண்டு போய் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து ஜான் சொல்லுவார், நீ ஏன் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த அவங்கள வந்து ஆஃப் பண்ணக்கூடாது அந்த லேடியை அப்படிங்கும்போது, இல்லை இப்போவும் நான் தான் நம்பர் 1 ஷெஃப், எப்போயும் நான் தான் நம்பர் 1 ஷெஃப், இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டேன்றவர் ஹீரோ. அதுக்கப்புறம் அங்கே வேலை செய்கிற ஒரு பையனே வந்து நம்ம சந்திரமுகி கூட்டிகிட்டு வரும்போது அவன் வந்து பாதிலே போயிடுவான். இப்போ ஹீரோயினோட வீடு எது அப்படிங்கிறது நம்ம சந்திரமுகிக்கு வந்து தெரியாது இல்லையா. அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹவுஸ் ஓனர் கால் பண்ணுவார். ஹவுஸ் ஓனர்கிட்டே சண்டை போட்டு அவங்க அட்ரஸையும் வந்து எப்படியோ பார்த்திங்கன்னா அப்படியே அவர் வாயை பிடிங்கி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்திங்கன்னா அந்த பேய் ஓட்டுற பொருள், அங்கே பேய் ஓட்டுற பெரிய ஸ்வாட் இருக்கும், அதையும் பார்த்துட்டு இருப்பாங்க.
அது போக ஹீரோவோட ஹோட்டலை பற்றி பார்த்திங்கன்னா அந்த ரிவ்யூ பண்ணுற லேடி வந்து தப்பாக போட்டிருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு ஹீரோவோட ஹோட்டலை பற்றி தப்பாக வந்துட்டு கமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு இதை பற்றி நம்ம வந்து சீக்கிரமாக ஏதாவது முடிவெடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பார். பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க கிச்சனில். அப்போ வந்து ஹீரோ வருவார். இதனால வந்து எந்த விஷயமும் எந்த பிரச்சனையும் கிடையாது, வந்திருக்க கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புள்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்தாவை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்லும்போது ஹீரோயின் போய்ட்டு பாஸ்தா வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து ஹீரோ வந்துட்டு என்னோட ரெசிபியை வந்து யாரும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து குப்பை தொட்டிலையும் போட்டு ஹீரோ அதாவது நம்ம சந்திரமுகி வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சந்திரமுகி வந்துட்டு உங்கள் பேர் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இதை பிடிச்சிக்காம நீங்கள் பாட்டுக்கு என்ன திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கோவத்தில் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு அந்த ரிவ்யூ பண்ணுற லேடிக்கு வந்து பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ண விஷயம் தெரியும். அவங்க அம்மாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா போய் சண்டை போட்டுருப்பாரு, ஏமா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒன் சைடு க்ரஷ் இருக்காங்க இல்லையா நம்ம ஹீரோட க்ரஷ், அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா சுமி. அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிவி ஷோலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஐடியா கொடுத்துட்ருப்பாங்க. அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சியூல் இருக்கார்ல அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு அந்த டிவி ஷோ பற்றி தான் சொல்லுவார். ஏன்னா உங்களை விட திறமையாக இல்லாதவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி நம்பர் 1 இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இது மாதிரி நான் டிவி ஷோக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஹெல்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சியோவில் வந்து அந்த ஷோக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம சியோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம சந்தோஷம். இந்த பக்கம் அந்த பேய் ஓட்டுற பாட்டி இருக்காங்களே அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. சந்திரமுகி படத்தில் வர மாதிரியே தான் நடக்குது. சரி விடுங்க, இந்த பக்கம் அந்த பாட்டி வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து அந்த சந்திரமுகியை பிடிச்சிருவேன்னு யார்ட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோட அம்மா வந்துட்டு இது மாதிரி எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு, சின்ன வயசுலேயே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், என் குழந்தைங்களே என்னால் சரி வர வளர்க்க முடியல, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தண்ணி எடுத்துகிட்டு புலம்புவாங்க. அதோட வந்துட்டு ஹீரோட ஹோட்டலுக்கு வந்துட்டு நான் பெற்ற மகனை எனக்கு ஒரு கிளாஸ் ஒயின் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஹீரோவாக அவங்க அக்கா வந்து எப்படி சமாளித்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே போகும்போது அவரை பார்த்துட்டு ஒரு நாய்க்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் பின்னாடியே வரும். ஹீரோ அதை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிப்பார். ஹீரோ வந்துட்டு எனக்கு நாய்களும் கூட ஃபேனாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பார். என்ன பண்ணுறது, நல்லா அந்த மனுஷன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரமுகி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவன் ஜான் இருப்பார். அவரை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரமுகிக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சி போயிடும். அதோடு வந்து சந்திரமுகிக்கு இவங்களை வந்து ஏற்கனவே எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. வழக்கம் போல் நம்ம ஜான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோன்றவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போயிருப்பாங்க. அங்கே ஒருத்தர் அப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ரைஸை பற்றி தான் ஒரு சூப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டிவி ஷோக்கு போயிடுவாங்க. அங்கே இருக்க நம்பர் 1 இப்போதைக்கு நம்பர் 1 இருக்க ஷெஃப் வந்துட்டு பார்த்து தம்பி நீ டிவி ஷோக்கெலாம் புதுசு, எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணு அப்படிங்கும்போது அவருன்ட்டு அந்த விஷயத்த நாங்கள் பார்த்துக்குறோம், தம்பி நீங்கள் எப்படி சமைப்பீங்க, உண்டுகிட்டே சமைப்பீங்களா இல்லை உங்க மேலே யாராவது ஏறி உட்காந்து சமைப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாரு. இந்த பக்கம் நம்ம சியூல் வந்துட்டு இது மாதிரி நான் உள்ளே போகிறதுக்கான பாசையும் ஷெஃபுக்கான அந்த கத்தியும் வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தெல்லாம் வந்து அந்த பேய் பிடிக்கிற அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு என் பையனோட ஜாதகத்தை பாருங்கள், அவன் கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருந்துருவானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது உன் பையனை சுற்றி எப்பயுமே வந்து ஒரு ஆன்மா இருந்துகிட்டே இருக்கும், பையனோட சோல் ஸ்ட்ராங்கானது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படிங்கும்போது அந்த பாட்டியும் ஹீரோவோட அம்மாவும் வந்துடுவாங்க. அவங்க தான் கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு மணி போட்டிருப்பாங்க இல்லையா நம்ம சந்திரமுகி கழுத்தில், அந்த சவுண்டு கேட்கக்கூடாது, கழுத்தை பிடிச்சிட்டே எப்படியும் நம்ம சந்திரமுகி எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சியூலுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம சந்திரமுகி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோலையும் கலந்துப்பாங்க ஹீரோக்கு ஹெல்ப்பாக. அதோடு வந்துட்டு சாதம் வந்து குழஞ்சி போன மாதிரி இருக்குது, கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்ப்பாரு, சாதம் குழஞ்சி போயிருக்கும். இப்போ வந்துட்டு டைமும் போயிட்டுருக்கு, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம சந்திரமுகி வந்து பார்த்திங்கன்னா அந்த குழஞ்ச சாதத்தை வச்சு அது வந்து சூப் மாதிரி வந்து ரெடி பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படிங்கும்போது சரி நான் ரெடி பண்ணுறது இது ஒரு சூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவாங்க. அந்த சூப்புனால நம்ம ஆளுங்களுக்கு ஆப்பு விழுகாமல் எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டில் வந்து ஜெயிச்சிருவாங்க. நம்ம சியூர் வந்துட்டு சாரி ஏதோ வந்து தெரியாமல் நான் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே சுமி வந்து இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஹெல்ப்பர் தான் நீங்கள் வச்சுக்க முடியும் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும், ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சியோவில் வச்சுக்க முடியாது, ஹீரோனே வந்து வச்சுக்கோங்க ஹெல்ப்பராக அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரமுகி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு கீழே விழுந்து கிடப்பான். அவனை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜான் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நம்ம சந்திரமுகி விடுவாங்க. ஜான் வந்துட்டு இந்த பையன் வந்து எனக்கு தெரிஞ்சவரோட சண்டாமா, நான் வந்து அவர்கிட்ட சொல்லிடுறேன்,
அப்படின்ற மாதிரி கால் பண்ணுவாங்க. வந்தது யாருன்னு பார்த்தா அந்த ஜோன்றவர், ஜோவோட பையன் தான் இந்த பையன் போட்டிருக்கேன். இப்போ தான் சந்திரமுகிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு விழுந்து கிடந்த பையன் வந்து நம்ம சந்திரமுகியோட தம்பி. இந்த ஜோன்றவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சந்திரமுகியை பெற்றெடுத்த தந்தை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்திரமுகி வந்துட்டு குழஞ்ச சாதத்தை வச்சு ஒரு சூப் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த டிவி ஷோவில், அது வந்து பார்த்திங்கன்னா ஜோவோட கடையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இருந்திருக்கும். இப்போ இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சந்திரமுகிக்கு ஞாபகம் வந்து அவங்க அப்பாவையும் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. மறக்காம என்னோட வீடியோ பார்க்குறேன். உங்களிடம் இந்த வீடியோ பார்த்து உங்களிடம் நார்வி பாய் கைஸ்.